மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் காலை 9 மணி நிலவரப்படி 17.69% வாக்குப்பதிவு நிறைவேற்றிருக்கிறது. இந்த நிலையில் ஊத்தங்கரையில் 18.13%, பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் 16.63%, கிருஷ்ணகிரியில் 17.01%, வேப்பனப்பள்ளி 15.79%, ஒசூரில் 17.09% என காலை 9 மணி நிலவரப்படி வாக்குகள் பதிவானது தொடர்பான தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மதுரை மாவட்டத்தில் 17.32% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. திருச்சி மாவட்டத்தில் 17.99, கிட்டத்தட்ட 18% வாக்குகள் திருச்சி மாவட்டத்தில் காலை 9 மணி நிலவரப்படி நிறைவு பெற்றிருக்கிறது. அரியலூர் மாவட்டத்தில் 16.83% வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. சென்னை மாவட்டத்தில் 16.51%, கோவையில் 18.45%, மதுரையில் 17.32%, திருச்சியில் 17.99, அரியலூர் மாவட்டத்தில் 16.83%. காலை 9 மணி நிலவரப்படி சட்டமன்ற தேர்தலின் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் 18.28% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மாவட்டம், அரியலூர் போன்ற மாவட்டங்களின் வாக்குப்பதிவு சதவிகிதமும் வெளியாகியிருக்கிறது. சென்னையில் 16.51%, கோவையில் 18.45%, மதுரையில் 17.32%, திருச்சியில் 17.99%. இது தொடர்பான மேலும் விவரங்களை வழங்க இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். வாக்குப்பதிவு எவ்வாறு நடைபெற்று வருகிறது? இந்த வாக்குப்பதிவு சதவீதம் தொடர்பான மேலும் தகவல்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மிக சுமூகமாக காலை 7 மணியில் தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. தற்போது வாக்கு செலுத்தக்கூடிய அந்த சதவீதம் என்பது தொடர்ச்சியாக சீரான அளவில் இருந்து வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட வாரியாக காலை 9 மணி நிலவரப்படி பதிவாகக்கூடிய வாக்கு சதவீதத்தினுடைய விவரங்கள் வெளியாக இருக்கின்றன. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இன்று காலை 9 மணி நிலவரப்படி 14.51 வாக்கு சதவீதம் என்பது பதிவாகி இருக்கிறது. அதே போன்று கடலூர் மாவட்டத்தில் 14.84% வாக்குப்பதிவு என்பது பதிவாகி இருக்கிறது. அதே போன்று ஒவ்வொரு மாவட்ட வாரியாக பார்க்கும்போது கடலூர் மாவட்டத்தில் 14.84% வாக்குப்பதிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் 17.08 என்ற அளவில் வாக்குப்பதிவு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் சராசரியாக 17.69 என்ற சதவீதப்படி காலை 9 மணி நிலவரப்படி வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றிருக்கிறது. அதில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 16.41% என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிக குறைவாக 7% என்ற அளவில் வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களில் வாக்குப்பதிவு வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்றக்கூடிய சூழலில் ஈரோடு மாவட்டத்தில் தான் அதிகபட்சமாக 19.55% என்ற அளவில் வாக்குப்பதிவு என்பது பதிவாகி இருக்கிறது. மற்ற மாவட்டங்களுடைய விவரங்கள் அடுத்தது தெரிய வரக்கூடிய சூழலில் ஈரோடுக்கு அடுத்தபடியாக கோவை மாவட்டத்தில் 18.45%, அதனைத் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் 17 என்ற அளவில் இருக்கிறது. தொடர்ச்சியான வாக்குப்பதிவு நடைபெற்றக்கூடிய சூழலில் தமிழ்நாடு முழுவதும் சராசரியாக வாக்குப்பதிவு காலை 9 மணி நிலவரப்படி 17.69 என்ற அளவில் வாக்குப்பதிவு பதிவாகி இருப்பதாக தற்பொழுது தேர்தல் நடத்தும் ஆணையம் என்பது தகவல் சொல்லியிருக்கிறார்கள். 234 தொகுதிகளிலும் 14.69% என்பது காலை 9 மணிக்குள்ளாக ஒரு சீரான சதவீதமாக இருப்பதாகவும், மாலை நேரம் 6 மணி வரைக்கும் வாக்களிப்புக்கான நேரம் இருப்பதனால் தொடர்ந்து இந்த வாக்குப்பதிவு என்பது அதன் சதவீதம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்ப்பதாக தெரிவிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி பகல் நேரத்துக்கு முன்பாக அதிக அளவில் வாக்கு செலுத்த வேண்டும் என்று அதிக அளவில் வாக்காளர்கள் ஆர்வம் காட்டுவதனால் காலை நேரத்தில் இன்னும் சற்று அதிக 11 மணிக்குள்ளாக அதிக அளவில் வாக்குப்பதிவு எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூறப்படுகிறது. அதுவும் மாலை நேரத்தில் வாக்குப்பதிவு நேரம் முடிந்ததுக்கு பிறகாக தமிழ்நாட்டுடைய சராசரி வாக்குப்பதிவு 80% தாண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் எதிர்பார்க்கிறார்கள். அதற்கு மிக முக்கிய காரணம் எஸ்ஐஆருடைய பணிகள். தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தீவிர வாக்காளர் சிறப்பு திருத்தம் மூலமாக வாக்காளர்களுக்கு தகுதியானவர்களுக்கு வாக்கு விடுவிடக்கூடாது என்ற நோக்கமும், அதே நேரத்தில் ஒரு வாக்காளர் இரட்டை வாக்குரிமை கொண்டிருப்பது, இறந்தவருடைய வாக்கு நீக்கப்படாமல் இருப்பதெல்லாம் கண்டறியப்பட்டு அந்த வாக்குகள் எல்லாம் களையப்பட்டிருக்கின்றன. இதன் மூலமாக தமிழ்நாட்டிற்கு இந்த முறை வாக்குப்பதிவு என்பது கூடுதலாக இடம்பெறும் என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது. அதே நேரத்தில்
அரசியல் கட்சியில திமுக வாக்குப்பதிவு இந்த எஸ்ஐஆர் பணிகளை உடனிருந்து கவனித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு தொகுதியிலும் அவருடைய திமுகவுடைய நிர்வாகிகள் எஸ்ஐஆர் பணிகளை தீவிரமாக கண்காணித்து நடத்தியிருக்கிறார்கள். இதனால் இந்த முறை முன்னெப்போதும் இல்லாத அளவுல தமிழ்நாட்டுக்கு வாக்குப்பதிவு அதிகமாக இருக்கும் என்ற ஒரு கருத்து மேலோங்கி நிலவக்கூடிய சூழல் தான் காலை 9 மணி நிலவரப்படி 14.69% என்ற அளவில் வாக்குப்பதிவானது ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவாக இது இருக்கக்கூடிய சூழலில் மாவட்ட வாரியாக பார்க்கும்போது தலைநகர் சென்னையில 16.51 என்ற அளவுல வாக்கு சதவீதம் இடம்பெற்றிருக்கிறது. சென்னையில வழக்கம் போல மாவட்ட வாரியாக பார்க்கும்போது சென்னை தான் சற்று குறைவான ஒரு வாக்குப்பதிவு இருக்கக்கூடிய மாவட்டங்களாக இருக்கும். தலைநகர் எப்பொழுதும் வாக்கு குறைவான ஒரு மாவட்டமாக அடையாளம் காணக்கூடிய சூழலில் இந்த முறை அது போன்ற நிகழ்வு இருக்காது. சென்னையினுடைய தலைநகர்ல அதிக அளவிலான வாக்குகள் எஸ்ஐஆர் பணிகளில் கண்டறியப்பட்டு நீக்கப்பட்டிருக்கின்றன. தகுதியில்லாத வாக்குகள் நீக்கப்பட்டிருப்பதன் மூலமாக தகுதியானவர்கள் வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் ஆர்வமுடன் வாக்களிக்கக்கூடிய சூழல்ல சென்னையில கடந்த முறைகளை விட இந்த மாதிரி கூடுதலான வாக்குப்பதிவு ஏற்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் காலை 9 மணிக்குள்ளாகவே 18.45% என்ற அளவில் வாக்குப்பதிவு வெற்றிருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் 17.32, திருச்சி மாவட்டத்தில் ஏறக்குறைய 18%க்கு 0.01 என்ற சதவீதம் குறைவாக இருக்கிறது. அரியலூர் மாவட்டத்திற்கு 16.83 என்ற சதவீதமும், செங்கல்பட்டு மாவட்டம் 17.36% வாக்குகளும் பதிவாகி இருக்கிறது. கடலூர் மாவட்டம் 16.9% என்ற அளவில் வாக்குப்பதிவு ஏற்பட்டிருக்கிறது. தருமபுரி மாவட்டத்திலும் 17% வாக்குப்பதிவு என்பது எட்டியிருக்கிறார்கள். 17.91 என்ற அளவில் தருமபுரி மாவட்டத்தினுடைய வாக்குப்பதிவும் இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டமும் சற்று அதிக அளவில் 18 என்ற அளவில் அவருடைய வாக்குப்பதிவு என்பது இருக்கிறது. 18.28% திண்டுக்கல் மாவட்டத்துடைய வாக்கு. தமிழக சட்டமன்ற தேர்தல் காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் காலை 9 மணி நிலவரப்படி வாக்குகள் பதிவான சதவிகிதம் வெளியாகியிருக்கிறது. ராமநாதபுரத்தில் தற்போது 15.54%, ராணிப்பேட்டையில் 18.09% என்று பல்வேறு மாவட்டங்களில் எத்தனை சதவிகிதம் வாக்குகள் பதிவானது என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் விறுவிறுப்பாக வாக்குகள் பதிவாகி வருகின்றன. மாவட்ட வாரியாக வாக்குகள் பதிவை பார்க்கும் பொழுது சேலம் மாவட்டத்திலே அதிகப்படியான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். சேலத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 20% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை 17%த்திற்கும் கூடுதலாக வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தஞ்சை மாவட்டத்திலும் 17%த்திற்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஏறக்குறைய ஒரு 17% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். கரூர் மாவட்டத்திலும் வாக்குப்பதிவு கணிசமாக அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. 19% நெருங்கக்கூடிய அளவிற்கு கரூரில் வாக்காளர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அதிகப்படியான தொகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய கோவை மாவட்டத்திலும் ஏறக்குறைய ஒரு 19 விழுக்காட்டை நெருங்கக்கூடிய வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். அதே போன்று திண்டுக்கல் மாவட்டத்திலே 18.2% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அதே நேரம் கடலூர் மாவட்டத்திலே 16% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். ஈரோடு மாவட்டத்திலே 20% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 17.3% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அதாவது கிட்டத்தட்ட 5 1 பங்கு வாக்கை தமிழக வாக்காளர்கள் 2 மணி நேரத்திற்குள் பதிவு செய்து விட்டார்கள் என்பதிலிருந்து இந்த சட்டப்பேரவை தேர்தலிலே வாக்காளர்கள் எவ்வளவு ஆர்வத்தோடு வந்து வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. முக்கியமாக இந்த மாற்றத்தை பொறுத்தவரை அதாவது ஊரக பகுதிகளை காட்டிலும் நகரப்பகுதியில் அதிகப்படியான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்பதை பார்க்க முடிந்து பல இடங்களிலே குறிப்பாக சென்னையினுடைய பல சட்டப்பேரவை தொகுதிகளிலே மக்கள் ஆர்வத்தோடு வருகை தந்து வாக்களித்திருக்கின்றார்கள். வழக்கமாக காலை நேர வாக்குப்பதிவை பொறுத்தவரை ஊரக பகுதிகளில் அதிகமாக இருக்கும், நகர்ப்புற பகுதிகளிலே சற்று குறைவாக இருக்கும். மாலை நேரத்தில் தான் நகர பகுதிகளிலும் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிக்கும். ஆனாலும் கூட இந்த தேர்தலிலே இப்பொழுதே வாக்குகள் அதிக அளவில் பதிவாக தொடங்கி இருக்கின்றது நகரப்பகுதியில் என்பதன் மூலமாக நகரப்பகுதி வாக்காளர்களும் ஆர்வத்தோடு இருக்கின்றார்கள் வாக்களிப்பதற்கு என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை 17%த்திற்கும் கூடுதலாக வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. திருப்பூர் மாவட்டத்திலே 20% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. திருப்பத்தூர் மாவட்டத்திலே 17%த்திற்கும் கூடுதலாக வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது. நெல்லை மாவட்டத்திலே 16% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது. தூத்துக்குடி மாவட்டத்திலும் 16%த்திற்கும் கூடுதலான வாக்குகளும், திருவாரூர் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்திலே 17%த்திற்கும் கூடுதலான வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன.
நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை 15% கூடுதலான வாக்குகள் அங்கும் பதிவாகி இருக்கின்றன. தமிழகத்திலே கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலின் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 14 விழுக்காட்டிற்கும் குறைவாக வாக்குகள் பதிவாகி இருந்த நேரத்திலே இப்பொழுது 18% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்பதன் மூலமாக இந்த தேர்தலில் இளம் வாக்காளர்கள் எவ்வளவு ஆர்வத்தோடு வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. வேட்பாளர்கள் பலரும் இன்று காலையிலேயே தங்களுடைய வாக்கை பதிவு செய்திருந்தார்கள். திரைத்துறையில் முக்கிய நபர்களாக இருக்கக்கூடிய சினிமா பிரபலங்கள் பலரும் தங்களுடைய வாக்கை காலையிலேயே வருகை தந்து பதிவு செய்திருந்தார்கள். 7 மணிக்கு வருகை தந்து காத்திருந்து. எனவே காலை 9 மணி நிலவரப்படி சென்னை மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டோம் என்றால் கிட்டத்தட்ட 17 விழுக்காட்டை நெருங்கக்கூடிய அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. எனவே ஆர்வத்தோடு பொதுமக்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய ஊத்தங்கரை தொகுதியை பொறுத்தவரை 18% கூடுதலாக வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. வேப்பனஹள்ளி தொகுதியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 16% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தளி தொகுதியிலே 13.3% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 18% நெருங்கக்கூடிய அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது. சிதம்பரம் சட்டப்பேரவை தொகுதியிலே 14.2% அளவிற்கும், புவனகிரி சட்டப்பேரவை தொகுதியிலே 15% அளவிற்கும், கடலூர் தொகுதியிலே 16% அளவிற்கும், பண்ருட்டி தொகுதியிலே 15% அளவிற்கும் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடக்கூடிய விருத்தாச்சலம் சட்டப்பேரவை தொகுதியில் காலை 9 மணி நிலவரப்படி 14.5% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் ஒரு சில இடங்களில் மட்டும் பழுதுபட்ட நிலையில் அந்த இடங்களிலும் உடனடியாக மாற்று எந்திரங்கள் மூலமாக வாக்குகளை பதிவு செய்ய வைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதே நேரம் சில தொழில்நுட்ப கோளாறை சந்தித்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் உடனுக்குடன் சரி செய்யப்பட்டு தொடர்ந்து வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கான வாய்ப்பினை தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள், தொழில்நுட்ப குழு வல்லுநர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே இந்த தேர்தலிலே முழு அளவில் மக்கள் வாக்களிக்க வேண்டும். வாக்காளர்களாக இருக்கக்கூடிய 5,73,00,000 பேருக்கும் வாக்களிப்பதற்கான ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அதற்குரிய விரிவான நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றது. அதற்குரிய பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டிருக்கின்றன. மாற்றுத்திறனாளிகள், வயோதிகர்கள் வந்து வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்டவர்கள் எல்லாம் ஆர்வத்தோடு குடும்பத்தோடு வருகை தந்திருந்தார்கள். அன்புமணி உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும் குடும்பத்தோடு வருகை தந்து தங்களுடைய வாக்கை செலுத்தியிருந்தார்கள். முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்டவர்களும் வாக்களித்து சென்றிருக்கின்றார்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரை முதல் 2 மணி நேரத்திற்குள்ளேயே ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. வழக்கமாக அந்த வாக்கு எண்ணிக்கை நாளின் பொழுது எப்படி ஒவ்வொரு மணி நேரமும் முக்கியமாக கருதப்படுமோ, எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்குமோ, அதே போன்று இன்றைய நாளிலே வாக்குப்பதிவு நாளிலேயே அது போன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருப்பதை பார்க்கின்றோம். 2021 காலை 9 மணி நிலவரம் என்று பார்த்தோம் என்றால் 14% குறைவாகத்தான் வாக்குகள் பதிவாகி இருந்தன. அதே 2 மணி நேர நிலவரத்தை பொறுத்தவரை இப்பொழுது ஏறக்குறைய 18% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்பதிலிருந்து ஊரக பகுதியில், நகரப் பகுதியில் பொதுமக்கள், வாக்காளர்கள் ஆர்வத்தோடு தங்களுடைய வாக்குகளை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே இந்த தேர்தலில் பதிவாகக்கூடிய அதிகப்படியான வாக்குகள் சொல்லக்கூடிய செய்தி என்ன என்பது உட்பட பல கேள்விகள் இருக்கின்றன. ஏனென்றால் இந்த தேர்தலில் பலரும் சொல்லுகின்றார்கள் SIRக்கு பிறகாக நடைபெறக்கூடிய தேர்தல், எனவே வாக்குப்பதிவு அதிகம் இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய மாநிலங்களை பாருங்கள், புதுச்சேரி பகுதியிலும் சரி, கேரளா, பீகார் உள்ளிட்ட மாநிலங்களிலும் பல வாக்குப்பதிவுகள் நடைபெற்ற மற்ற மாநிலங்களிலும் கூட வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிப்பதற்கு SIR ஒரு காரணமாக இருந்தது என்று சொல்கின்றார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது மட்டுமல்லாமல் கூடுதலாக மேலும் ஒரு சில காரணங்கள் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன்படி புதிய அரசியல் கட்சிகள் உருவாகி இருக்கின்றன. இளம் வாக்காளர்கள் ஆர்வத்தோடு வந்து வாக்களிக்கின்றார்கள் என்பதன் காரணமாக இந்த வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிக்கலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு முன்வைக்கப்படுகின்றது. எனவே மே 4ஆம் தேதி தான் இறுதி நிலவரங்கள் தெரிய வரும் என்றாலும் கூட இப்பொழுதே தமிழகத்தினுடைய வாக்குப்பதிவு விழுக்காடு அதிகரித்து காணப்படுவதால் வேட்பாளர்களுக்கிடையே ஒரு போட்டித்தன்மை இருப்பதாக முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.